ஸ்வேதாவையும் வந்து நம்ம சூர்யாவையும் வந்து பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, மகா வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்வேதாவோட வீட்டுக்கார் வந்து வழியை மறிக்கிறாரு. உன் புருஷன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் பொண்டாட்டி பண்ணுறதும் சரியில்லை, 2 பேரும் சேர்ந்து வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாரு. வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு சூர்யாவை பற்றி. அதை கேட்டு வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாங்கம்மா. உன் பொண்டாட்டியை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், புரியுதா? தேவையில்லாமல் வந்து அவரை பற்றி தப்பாக பேசினா அப்புறம் அவ்வளோதான். உன்னால் வந்து உன் பொண்டாட்டியை அடக்கி வைக்க முடிஞ்சா அடக்கி வச்சுக்கோ, அதுக்காக வந்து என் புருஷனை பற்றி தப்பாக பேசுவியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு, இதோட மரியாதை இல்லை உனக்கு. இங்கே பார், தேவையில்லாத வந்து ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுகிறவன் எவனுமே யோகியனாக இருக்க சான்ஸே கிடையாது. உன்னோட ஒய்ஃபை பற்றி நீ இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னா அப்போ நீ முதல்ல கேவலமானவனாக இருப்ப. அதனால தான் அவளை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிற. முதல்ல உன் ஒய்ஃப் கிட்ட நல்லபடி பேசி அவளுக்கு புரிய வச்சு உன் கூட இருக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு ஆம்பளையெல்லாம் வந்து தப்பாக பேசினா அப்புறம் அவ்வளோதான். அதுவும் வந்து என்கிட்ட வந்து தப்பாக பேசினா சும்மா இருக்க மாட்டேன் நான், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாங்க. நம்ம இப்படி பேசுகிறோம், ஆனால் இவன் கொஞ்சம் கூட காதிலே வாங்காமல் வீட்டுக்காரன் ரொம்ப யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் என் தலை எழுத்து. இவ சரியா இருந்தா நான் ஏன் இவகிட்டலாம் வாங்கி கட்டிக்க போகிறேன், எல்லாம் என் பொண்டாட்டியை சொல்லணும் அப்படி டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு. அடுத்து பிரபா வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்து ஒரு டெலிவரி வாங்குற ஒரு அம்மா வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. பார்த்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரபா யோசிச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களோட குழந்தைய வந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. அடுத்து அந்த இடத்தையும் சேஸ் பண்ணி அவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க போலீஸை வச்சு. அவங்களும் நன்றி சொல்கிறாங்க. நீ வந்து பொண்ணு இல்லைம்மா, தெய்வம், உண்மையிலேயே எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்ட, உண்மையிலேயே நீ எல்லாம் போலீஸில் இருக்க வேண்டியதுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை அவங்கள பாராட்டுறாங்க. அப்போ தான் பிரபாவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளும் ஒரு போலீஸாக இருந்தார்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பிரபாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். அப்போ பிரபா வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க, எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு எண்ணம் இருக்குது, போலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து எந்த எண்ணமும் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வரவங்கள வந்து பேசி அனுப்பிச்சிடுறாங்க. கோடீஸ்வரி வந்து என்ன இவ இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சூர்யா வந்து மகா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. மகா ரூமுக்கு வரதை பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு அங்கே இருக்க அந்த டீப்பாய் எடுத்து பக்கத்தில் போட்டுக்கிறாரு. அது மேலே வந்து அவரோட லேப்டாப்பை வச்சிடறாரு. வீடியோ கால் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதாக்கு வந்து போடுறாரு. ஸ்வேதா என்ன பண்ணுற செல்லக்குட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து உள்ளே வராங்க மகா. இவருக்கு இதே வேலையாக போச்சு, இப்படி கொஞ்சறாரு, கட்டின பொண்டாட்டி இங்கே இருக்கேன் கல் மாதிரி, ஆனால் என்கிட்ட கொஞ்சமாவது என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முறைச்சி வாயிலே புலம்பிட்டு இருக்காங்க. என்ன ஒரே புலம்பல், நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்றாங்க. உடனே வந்து ஸ்வேதா என்ன பண்ண செல்லம், சாப்பிட்டியே இல்லையா, பாரு உடம்பு துரும்ப இழைச்சிட போகுது, இந்த டைமில் சாப்பிடாம இருக்க, இந்த சூர்யா வேறு இப்படி படுத்துறானே, மகா வேற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸ்வேதா. என்ன சூர்யா, நான் சாப்பிட்டாச்சு சூர்யா அப்படின்றாங்க. இங்கே பார், நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடாத புரியுதா, நேரத்தோடு சாப்பிட்டு செல்லும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து மகாவுக்கு வயிறாக எரியுது, செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க ஸ்வேதா. அடுத்து வந்து சரி சரி அதெல்லாம் போட்டோம், மத்தியானம் என்ன டிஷ் சாப்பிட்டேன், என்கிட்ட சொல்லவே சொல்லலை, மத்தியானம் உன்னை ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன்ல, நான் அதெல்லாம் அங்கே வந்தேன், அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னோடனே, ஓ வந்தியா, மறந்தே போச்சு பாரு, நீ என் கூடவே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்காக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மகாவுக்கு வயிறாக எரியுது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா வந்து படுக்க போகிறாங்க. பார்த்தா பேசிகிட்டே இருக்காரு. சரி டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, மகா வந்து இவரை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து சவுண்ட் வச்சு விட்டுறாங்க, பாட்டு வச்சு விட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கு பாட்டு வைக்கிறேன் அப்படின்றாரு. பின்ன என்ன நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, நான் எவ்வளோ தூங்காமலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், மரியாதையை வந்து சவுண்டை கட் பண்ண புரிய பெல்லி அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு அறிவே கிடையாது ஸ்வேதா டார்லிங், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு அறிவு இல்லையா, இப்போ பாருங்கள் ஒரேடியாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அடி பாவி இப்படி பண்ணுறாளே, சரி டார்லிங் நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், சரி சூர்யா வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவன் டார்ச்சர் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்தீங்களா வடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்த்துட்டு மகா வந்து அப்படியே போர்வை விலைக்கு பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் பொறுத்தின்னு தூங்கிடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து சூர்யா வந்து இப்படி பழி வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இதோட முடியுது.